Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சோள தோசை. ரொம்ப கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இந்த தோசை. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு சோளம் எடுத்துக்கோங்க. இதில் ரெட் கலர் இந்த மாதிரி வெள்ளை கலர் ரெண்டு வெரைட்டியாக கிடைக்கிது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இட்லி தோசைக்கு எப்படி அரைச்சி எடுத்துப்போமோ அதே மாதிரியே மாவாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. தோசைக்குன்னு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ நான் தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவு நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வந்துடும். தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரை கப் அளவு வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவுலேருந்து 1 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா தின்னாக ஊற்றலாம். அந்தளவுக்கு மாவு வரும். இப்போ 1 கரண்டி அளவு நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் தோசை. இப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான இந்த தோசையை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். முக்கியமாக சம்மரில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோ குளிர்ச்சிங்க உடம்புக்கு. இந்த சோளத்தில் அதிகமாக ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. நீங்கள் இட்லியாவோ தோசையாவோ இல்லை கிச்சடியாவோ இதை பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இந்த சோளம். நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.